ஓம் சாந்தி. இரு புருவங்களுக்கும் மத்தியில் அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களே, நாடகத்தில் உறுதியாகவும் திடீரென எதுவும் நடக்கலாம், எவரடியாக இருக்க வேண்டும் என்ற ஸ்திதியில் இருக்கும் அனைத்து பிராமண குல அலங்காரங்களுக்கும் இச்செய்தியை கூறுகின்றேன். நேற்று இரவு 11:30 மணிக்கு பிராமண குடும்பத்தினர் அனைவருக்கும் மிக பிரியமான ஆதார சிகரமான நிர்வயர் பாய்ஜியை பாப்தாதா தன் வசம் அழைத்து கொண்டார். நிர்வயர் பாய் சில தினங்களுக்கு முன்பே அகமதாபாத் சென்று விட்டார். அப்போலோ வைத்தியசாலையில் தனது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டார். காரணம், அவரது சுவாச பையில் தண்ணீர் சேர்ந்து கொண்டிருந்தது. வைத்தியர்கள் அவர் ஒரு சத்திர சிகிச்சை செய்து கொள்வது நல்லது என்று ஆலோசனை கூறினார்கள். அதன்படி சிறப்பாக சத்திர சிகிச்சையும் நடைபெற்றது. அதன் பிரகாரம் அவரது சுவாசப்பையில் சேரும் நீரை அளவீடுகளை அவதானித்து அகற்றக்கூடிய இயந்திரம் ஒன்று பொருத்தப்பட்டது. அது ஒரு தன்னியக்க இயந்திரம், ஆட்டோமேட்டிக் மெஷின். அவரது உடலில் முக்கிய 3 உறுப்புகளான இதயம், நுரையீரல், கிட்னி போன்றவை பலவீனமடைந்து இருந்தன. அதனால் மெதுவான டயாலிசிஸ் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஏற்கனவே சுவாசப்பையிலும் நீர் தேங்கியேதான் இருந்தது. வைத்தியர்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்ற மருந்துகளை வழங்கி தமது முழு முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் 3 முக்கிய உறுப்புகளும் சரிவர செயற்படாததனால் பிளட் பிரஷர், குருதி அழுத்தம் கூடி குறைந்து கொண்டே இருந்தது. இதன் தாக்கம் இதயத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்தது. நானும் நேற்று அகமதாபாத் சென்றிருந்தேன். சகல பெரிய பெரிய வைத்தியர்களுடன் ஒன்று சேர்ந்து கூடி கலந்துரையாடினோம். அவர்களால் இயன்ற மிகச்சிறந்த மருத்துவ பராமரிப்புகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். பலூன் சிஸ்டம் மூலமாக இதயத்திற்கு சப்போர்ட் ஒத்தாசை கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை. இறுதியில் பிராமண குடும்பத்தினர் அனைவருக்கும் யோகதானம் வழங்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. எல்லோரும் பங்களித்தார்கள். பின்னர் நாடக பிரகாரம் நேற்றிரவு 11:30 மணியளவில் சகோதரர் நிர்வயர் தனது தேகத்தை தியாகம் செய்தார். இங்கு சாந்திவனில் இளைஞர் குழுவினர் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அமிர்த வேளையின் போது இன்று யோகதானம் செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டது. சகோதரரின் உடல் ஆம்புலன்ஸில் அதிகாலை என்று 5:15 மணிக்கு சாந்திவன் நோக்கி புறப்பட்டிருக்கின்றது. ஏனைய மூத்தவர்களைப் போல சகோதரரின் உடலும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் வைக்கப்படும். அனைவரும் இன்று ஸ்ரத்தாஞ்சலி செய்யலாம். நாளைய தினம் மேலே பாண்டவ் பவன் கியான் சரோவருக்கு சகோதரரின் உடல் கொண்டு செல்லப்படும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இறுதி தகன நிகழ்வுகள் நடாத்த எண்ணியிருக்கின்றோம். இதுவரையில் இவ்வறிவித்தலை தருகின்றோம். பிராமண குல அலங்காரங்களான அனைவரும் இந்நாடக காட்சியை பார்த்து முற்றிலும் யோகயுக்த நிலையில் இருக்க வேண்டும். எமது பிரியமான சகோதரருக்கு அன்புடன் பிரியாவிடை வழங்க வேண்டும். உங்கள் ஸ்திதியையும் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். இந்த காட்சியை பார்த்து எமது நாடகத்தில் இறுதிக்கட்டங்கள் எவ்வளவு நெருக்கமாக வருகின்றன என்று பாருங்கள். மேலதிக அறிவித்தல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்போம். இதுவரையிலான அறிவித்தல்கள் இவை மட்டுமே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.